சுகர் நாம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்ல, சுகர் இருக்கா இல்லையா, பிபி டெஸ்ட் பண்றோம் இல்ல, அதே போல நான் ஒரு உண்மையான முஸ்லீமா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் கொடுத்து இருக்காங்க. அந்த ஹதீஸ் முஸ்லீமா இல்லையா பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் கிட். அந்த ஹதீஸ் என்ன? எனக்கு எந்த விஷயங்கள் லேசாக இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் மட்டும் தான் நான் வணங்குவேனே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொல்லி இருக்கிறார்களோ அது நான் செய்ய மாட்டேன். உண்மையான ஈமான் உள்ளத்தில் இருந்தால் மற்றவர்கள் மீது குரோதம் வராது. ஏனென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் மற்றவர்களை தீங்கு செய்ய மாட்டார். அவர் முஸ்லிமாக இருந்தால் அவரால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அப்படி செய்துவிட்டால் அது அவர் பெரிய குற்றமாக நினைப்பார். இது சொன்னது நான் இல்லை, நாம் எல்லாம் முஸ்லீம் தானே. முஸ்லீமாக இருப்பது நமக்கு பெருமையா இருக்கா தலைவலியா இருக்கா? பெருமையாக இருக்கிறது. ஆனா நான் முஸ்லீம் என்று நினைத்தால் நான் உண்மையான முஸ்லீம் ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும், நீ ஒரு உண்மையான முஸ்லீம். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கையில ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சுகர் நாம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்ல, சுகர் இருக்கா இல்லையா, பிபி டெஸ்ட் பண்றோம் இல்ல, அதே போல நான் ஒரு உண்மையான முஸ்லீமா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் கொடுத்து இருக்காங்க. அந்த ஹதீஸ் முஸ்லீமா இல்லையா பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் கிட். அந்த ஹதீஸ் என்ன? முத்தஃபகுன் அலை, புகாரிலையும் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு, முஸ்லிம் யாரு? இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் அவர் தொழுக வேண்டும், அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும், அவர் ஹஜ் செய்ய வேண்டும், அவர் கலிமா ஓத வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், அது முஸ்லிமாக இருக்கணும்னு சொன்னா. ஆனா தொழுகின்றவன் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் என்று சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வேளை தொழுவார், தொழுதுதான் ஆக வேண்டும், ஆனா தொழுறவங்க எல்லாம் உண்மையான முஸ்லிம் சொல்லல. ஏன்னா உண்மையான முஸ்லிம் இல்லாதவன் கூட கரெக்டா தொழுதுட்டு இருப்பான். ஹஜ் செய்யறவன் எல்லாம் ஆமாங்க முஸ்லிம் யாரு, ஹஜ் செய்யறவர் முஸ்லிம் சொல்லல. ஆனா முஸ்லிம் தான் ஹஜ் செய்துதான் ஆகணும். ஆனா ஹஜ் செய்யறவன் எல்லாமே உண்மையான முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இந்த விஷயத்தை சொல்றாரு. எங்கள்கிட்ட இருக்கா இல்லையா பாத்துக்கலாமா? அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவை விட்டும் அவருடைய கரத்தை விட்டும் மற்ற முஸ்லிம்கள் சலாமத் பெறுகிறார்களோ. சலாமத் என்றால் தமிழ்ல நிம்மதி சொல்லலாம், பாதுகாப்பு சொல்லலாம். எவர்கள் முஸ்லிம்கள் யாருடைய தீங்கை விட்டு, அவனுடைய நாவுடைய தீங்கை விட்டும் அவனுடைய கரத்தின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அப்படிப்பட்டவன் தான் உண்மையான முஸ்லிம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஜனாசா போற நேரத்தில் என்னுடன் வாழ்ந்தவர்கள், என்னுடன் வேலை செய்தவர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாமே சொல்லணும், நல்ல நபருங்க, அவரு யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்கலங்க, அவர் பாட்டுக்கு அவர் இருப்பாருங்க, உதவி செய்யணும்னு சொன்னா முதல்ல வருவாருங்க, எந்த மனசு புண்படுத்துற மாதிரி எதுவுமே பேச மாட்டாருங்க, எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாருங்க. அந்த மாதிரி மக்கள் சொல்றாங்களா என் ஜனாசா போற நேரத்துல, இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல முஸ்லிம். இது பெரிய தவறு. நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, எனக்கு எந்த விஷயங்கள் லேசாக இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் மட்டும் தான் நான் வணங்குவேனே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொல்லி இருக்கிறார்களோ அது நான் செய்ய மாட்டேன். 2 வார்த்தையில பாருங்க, நாவாலும் கரத்தாலும் யாருக்கு தீங்கு கொடுக்கலன்னு சொன்னா சின்ன விஷயமா இது? எல்லாம் வாழ்க்கை இதுல வந்துச்சு. அப்போ நான் நல்ல முஸ்லிம் சொன்னா இனிமே என்ன செய்யணும்? பேசுற நேரத்துல நான் பேசுற பேச்சால் அவங்க மனம் புண்படுத்த கூடாது. இதான் ஒரு முஸ்லிமுக்கு அந்த கவலை இருக்கணும்.
புரியுதா? ஃபுசைல் பின் இயாஸ் ரஹிமஹுல்லா பெரிய மகான், அவர் சொல்கிறார்கள், லா யஹில்லு லகா, அவர் உபதேசம் தரார் எனக்கு, லா யஹில்லு லகா வசீம், உனக்கு கூடாது என்ன, அந்தூதியா கல்பன், ஒரு நாய், அவு ஹின்சீரன், ஒரு பன்றிக்கு தீங்கு தருவது உனக்கு கூடாது. தேவையில்லாம ஒரு நாய்க்கு கூட கல் அடிக்க கூடாது, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது. பன்றி அசுத்தம் தானே, ஆனா அது பாட்டுக்கு ஓரமா இருக்கு, எனக்கு எதுவுமே தீங்கு தரல, அந்த நேரத்துல வெறும் அந்த பன்றிக்கு போய் கல் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா என் உள்ளத்துல ஈமான் இல்லை, அதனாலதான் அந்த செயல் நான் செய்யறேன். அப்ப சொல்றாரு, உனக்கு உன்னுடைய நபி என்ன சொல்லியிருக்கிறார், யாருக்கும் தீங்கு தரக்கூடாதுன்னு சொன்னா அதுல நாய் கூட வந்துச்சு, அதுல பன்றி கூட வந்துச்சு. பிகைரி ஹக்கின், தேவை இல்லாம, ஃபகைஃப பிமன் ஹுவா அக்ரமு மஹ்லூகின், படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு மனிதர்களுக்கு தீங்கு கொடுத்தா எவ்வளவு மோசமான செயல். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நான் எத்தனையோ தொழுகைகள் தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, திக்ர் எல்லாம் செய்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் நின்றா அந்த நேரத்தில் நான் மற்றவங்களுடைய மனதை புண்படுத்தி நான் வந்தேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நல்ல முஸ்லீம் என்று பார்க்க மாட்டார். ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, உண்மையான ஈமான் உள்ளத்தில் இருந்தால் மற்றவர்கள் மீது குரோதம் வராது. ஏனென்றால் உண்மையான மோமினுக்கு தன்னுடைய குறைகள் பற்றி தான் கவலை இருக்கும். ஒரு மோமினுடைய பெரிய அடையாளம் என்ன, தன்னுடைய குறைகளை பற்றி தான் அவனுக்கு கவலை இருக்குமே தவிர அவன் மற்றவங்க குறைகளை பற்றி அவங்களை திருத்துவதற்காக போய் சொல்லுவானே தவிர இழிவுபடுத்துவதற்காக ஒரு மோமின் பேச மாட்டான். அப்படி பேசுறவங்க யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஈதா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல் மிம்பரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர் சொன்னா பிரசங்க மேடை, பிரசங்கம் பயான் செய்யறதுக்காக ஒரு மேடை இருக்கும்ல, அதுக்கு மிம்பர், இதான் மிம்பர். பாத்தீங்களா, மிம்பர், அழகான மிம்பர். மிம்பர்ல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபனாதா பி ஸௌத்தின் ரஃபீஇன், உயர்ந்த சப்தத்துடன் சொல்கிறார்கள். சில நபர் சொல்லுவாங்க, ஹஸரத் நீங்க இன்னைக்கு டென்ஷன் ஆயிட்டீங்க பயான்ல. நான் எப்போப்பா டென்ஷன் ஆனேன்? நீங்க எப்பவுமே மொல்லமா பேசுவீங்க, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் சத்தம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. எந்த விஷயத்தை கேட்கக்கூடியவர்கள் எளிதாக எடுத்துக்கிறாங்களோ, ஒரு தவறு இருக்கு, அந்த தவறு மொல்லமா சொன்னா கேட்க மாட்டாங்க, அந்த நேரத்துல சத்தமா சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் சத்தமாக, என்ன, யா மஅஷர மன் அஸ்லம பிலிசானிஹி, வெறும் நாவால் முஸ்லிமானவர்களே. யார் இவங்க? முனாஃபிகீன்கள். மதீனால பதர் போருக்கு பிறகு சில நபர்கள், சில காஃபிர்கள் தன்னை முஸ்லிம்கள்டேந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, முஸ்லிம்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள், பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பேருக்கு முஸ்லிம் ஆனவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணங்கள் பாருங்க, நல்ல பண்பு. அவர்கள் யார் தெரியும்? பேரு சொல்லி சொல்லலாம் இல்ல, ஏய் நீ சொல்லலாம் இல்ல, யாருடைய பேரும் சொல்லலைங்க. எந்த ஒரு முனாஃபிக்கோடைய பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நான் படிக்கல. நீங்க ஏதாவது படிச்சா சொல்லுங்க, நான் படிக்கல. எந்த ஒரு முனாஃபிக்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் முனாஃபிக் சொல்லல. அப்போ அவங்களை பற்றி சொல்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனசை புண்படுத்தி இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பற்றி தவறா பேசி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு சொல்லல. இனிமே நம்ம சொல்ல மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். வெறும் பயான் கேட்டுட்டு போக கூடாது. இனிமே நாம யாருடைய குறை தேவை இல்லாம பேச மாட்டோம். யா மாஷர மன் அஸ்லம பிலிசானிஹி, வெறும் நாவால் முஸ்லிமானவர்களே, வலம் யுஃப்தில் ஈமானு இலா கல்விஹி, எவனுடைய உள்ளத்துல இன்னும் ஈமான் நுழையவில்லையோ, சேரவில்லையோ, வெறும் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா நாவில் மீது தான் இருக்கிறது, அந்த லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்லாவுடைய கருத்து
உள்ளத்தை போய் சேரவில்லையோ அப்படிப்பட்டவங்க முனாஃபிகீன்களை சொல்கிறார். லா தூது அல் முஸ்லிமீனா, முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள். இந்த முனாஃபிகீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சஹாபா பெருமக்கள் கூட இருப்பாங்க. இவங்க சஹாபா பெருமக்களோட குறைகளை பார்ப்பாங்க. குறைகள் இல்லை, மனிதர்கள் தானே. சிறிய தவறுகள் ஏதாவது நடந்தா உடனடியாக அது பெருசா வெளியில பேசுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யாரு? முனாஃபிக். லா தூது அல் முஸ்லிமீனா, முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள். இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுக்கு தராரு. அப்ப மோமின் இந்த செயல் செய்ய மாட்டாங்க. லா தூது அல் முஸ்லிமீனா வலா துஐயிரூஹும், அவர்களுக்கு அவர்களுடைய குறைகளை அவர்களுக்கு சொல்லாதீர்கள். குறைகள் சொல்றது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒருத்தர் திருந்துடணும்னு சொல்லி அவருடைய குறை நாம சொல்றோம். இன்னொன்று, அவர் குத்தி காமிக்கிறது. நீ அப்படி பண்ணியிருக்கியா, என்ன அசிங்கமா எழுதியிருக்கிறிய, உனக்கு டைப்பிங் கூட பண்ண தெரியாதா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எத்தனை இருக்க, நீ வேலை அவ்வளவுதானா, பேசாதீங்க. அப்ப குறை எப்படி சொல்லணும்? சிறிய தவறுகளை விட்டுருங்க. மனிதர்கள்ட்ட பல நன்மைகள் இருக்கும், சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது சொல்லணும்னு சொல்லி இருந்தால் நீங்க சொன்னாதான் அவர் திருந்துவார். அப்படி இருந்தா அவருடைய மனம் புண்படுத்தாமல் சொல்லணும். அவருடைய பிள்ளை ஏதோ தவறு செய்யறாரு, எடுத்த உடனே நம்ம பேசணும்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அது. ஆனா என் வாயால அந்த குறை சொன்னா அவன் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். தாய் தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய குறை தெரியும். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மொல்லமா திருத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க உங்க பிள்ளை, நீங்க உபதேசம் செய்ய மாட்டீங்களா? மோசமான உங்களுடைய டைலாக் இது. நீ மட்டும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்த்துட்டியா? பேசணும்னு சொன்னா முதல்ல அவங்களே பாராட்டணும். உங்க பிள்ளை தங்கமான பிள்ளைங்க, நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பல நல்ல விஷயங்கள் இருக்கு அவன்கிட்ட. அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், நல்ல பணி, நல்ல சலாம் எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி இருக்கு. இதுவும் வெறும் சின்ன விஷயம் தான். இது மட்டும் விட்டுட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப முன்னேறுவார் அவரு. அவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு முன்னேறதுக்காக. இந்த மாதிரி பாராட்டுனதுக்கு பிறகு அந்த குறை சொல்லணுமே தவிர, எடுத்த உடனே என்ன நீங்க மட்டும் தொழுகைக்கு வந்தா போதுமா, பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வர மாட்டீங்களா? நல்லவனுடைய அடையாளம் இல்லை இது, நல்லவனுடைய அடையாளம் இல்லை. இப்படி எல்லாம் பேசினவங்க எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளால் எப்படி கேவலப்படுத்தப்பட்டாங்க, நமக்கு முன்னால நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கிறது. பேசக்கூடாது. வலா தத்தபிஉ ஔராத்திஹிம், அவர்களுடைய மறைவான விஷயங்கள் அல்லது தனிப்பட்ட விஷயங்களை உளவு பார்க்காதீர்கள். தூண்டி தூண்டி பார்க்கறது. அவர் என்ன பண்றாரு? ரொம்ப நல்லவர் அவரு, அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு மொபைல் இருக்கு. மொபைல் ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு, பாஸ்வேர்ட் போடல. எடுத்த உடனே நாம என்ன செய்வோம்? கொஞ்சம் பாருங்க, நாம என்ன செய்வோம்? எடுத்த உடனே அவருடைய மொபைல் ஓபன் பண்ணி அவருடைய கேலரியில என்ன இருக்கு, வாட்ஸ்அப்ல என்ன இருக்கு, இந்த பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் முனாஃபிக். பார்க்கவே கூடாதுங்க. யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஐடில இருக்கிறவங்க யாராவது லேப்டாப் ஓப்பனா வச்சுட்டா போதும், உள்ள போய் அவன் என்ன சர்ச் பண்ணா, இது பண்ணா, எத்தனை தவறு பண்ணியிருக்கான், எத்தனை பாவம் பண்ணியிருக்கான். இவன் பாவிக்கு தான் அது அந்த ஐடியாவே வரும், நல்லவனுக்கு அது வராது. ஏன்னா நல்லவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியலையே. அசிங்கமானவனுக்கு தான் அந்த அசிங்கங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பான். சுத்தமானவனுக்கு அந்த சுத்தம் தான், அவன் சுத்தத்தை தான் பார்ப்பான். தேவையா? பர்மிஷன் கேட்டியா? இன்னொரு விஷயம், சில பேர் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணா சொல்லிடணும், என்னுடைய மொபைல்ல ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லணும். நான் உதாரணம் வெள்ளிக்கிழமை பயான்ல உதாரணம் கொடுத்தேன். இந்த சிசிடிவி வைப்பாங்கல்ல, சிசிடிவி வச்சா ரூல் இருக்கு. ரூல் என்ன தெரியுமா? அங்கே எழுதணும், யூ ஆர் அண்டர் தி சர்வைலன்ஸ் ஆஃப் சிசிடிவி. சிசிடிவி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு. ஏன் எழுதணும்னு தெரியுமா? நான் சிசிடிவி வச்சு இருக்கிறது உன்னுடைய குறைகள் பார்க்கறதுக்காக இல்லை, என் வீட்டில் நீ தப்பு பண்ணக்கூடாதுக்காக தான் நான் வச்சிருக்கேன்.
அவனுக்கு இல்லாத புத்தி நம்ம முஸ்லிம்களுக்கு இல்லாம போயிடுச்சா? அவனுக்கு இருக்கிற புத்தி முஸ்லிம்களுக்கு இல்லாம போயிடுச்சா? அப்போ சிசிடிவி வச்சா கூட ஒவ்வொரு வீட்லயும் பெருசா எழுதி இருக்கணும், அவன் பார்த்துட்டான், அவன் தவறு செய்ய மாட்டான். டேய், நீ தவறு பார்க்கறதுக்காக சிசிடிவி வைக்கல, உன் வீட்டுல அவன் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் சிசிடிவி இருக்கு. அதே போல நீங்க பேசுறீங்க, ரெக்கார்ட் பண்றீங்கன்னு சொன்னா அவனுக்கு சொல்லிடணும், ஹஸ்ரத் பார்த்து பேசுங்க, என்னுடைய மொபைல்ல ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க பேசுறது. ஹஸ்ரத்துக்கு யாரோ ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க, கோவத்துல பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு யாருமே ரெக்கார்டிங் பண்ணல. இந்த உம்மத்துக்கு சார்பாக நான் பேசுறேன். உடனடியா ராங்கா போவோம். இவருக்கு யாரோ பண்ணியிருக்காரு போல தெரியுது, கோவமா பேசுறாரு. ஐ ஆம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். புரியுதா? உளவு பார்க்காதீங்க மறைவான விஷயங்கள். இந்த ஆசை கெட்ட ஆசை. அவர்கிட்ட என்ன தவறு இருக்கு? ஒருத்தர் வந்து இதுல எக்ஸ்பர்ட் இருப்பார், பிஹெச்டி பண்ணியிருப்பார். ஒவ்வொரு மஹல்லாலையும் குறிப்பா ஆபீஸ்ல சில பேர் இருப்பாங்க, அவனுக்கு எல்லாம் ஜிஎம் சிஎம் எஸ்சிஎம் இல்லை ஜிஎம் பிஎம் எல்லாமே அவர்கிட்ட பேசுவாங்க. கூப்பிட்டு டீ குடிக்கலாமா, அவனுக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு போவாங்க டீ குடிக்கிறதுக்கு. கூப்பிட்டு என்ன அவர் ரேஹான் எப்படிப்பட்டவர்? ரேஹான் நல்லவர் தான், ஆனா அவர் தொப்பி தான் ரொம்ப கழுவாம போடுவார், சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். வசீம் ஹசரத் எப்படிப்பட்டவர்? வசீம் ஹசரத் நல்லவர் தான், வெறும் வாய் பேச்சு தான், சும்மா தான், அப்புறம் சரியில்லை. அவரு அஃபீஃப் எப்படிப்பட்டவர்? அஃபீஃப் வந்து கரெக்டா காலையில பல்லுது கரெக்டா தேய்க்க மாட்டாரு. எக்ஸ்பர்ட், மெஹபூப், எல்லாமே விரும்பி பேசுவாங்க. ஏன்னா இவன்ட்ட எல்லாம் ஜனாசா வந்து இவன்ட்ட இருக்கு. அப்படிப்பட்டவன் நானா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யாராவது பற்றி பேசினா என்ன சொல்லணும்? அவர் ரொம்ப நல்லவருங்க. அப்படியா? வீட்டுல எப்படி இருப்பாரு? மலக்கு மாதிரி இருப்பாருங்க. அவருடைய பல்லு எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருப்பாங்க. அவர் ஆபீஸுக்கு எப்போ போவாரு? ஃபஜருக்கு முன்னாலே போயிடுவாருங்க. உங்கள்ட்ட யாரும் பேச மாட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, கூட யாருமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாரு, இவன் உண்மை பேசுறதுனால நண்பர்கள் இல்லாம ஆயிட்டான். தேவையில்லை, எனக்கு என்டேந்து இந்த பாவம் பெறுவதற்காக எனக்கு டீ கொடுக்கிறியா? பேசக்கூடாது. லா தத்தபியூ ஔராத்திஹிம். எங்க என்னுடைய குறைகள் மறைஞ்சு இருக்குல்ல, உங்களுடைய குறைகளும் மறைஞ்சு இருக்குல்ல. மறைக்கிறவன் யாரு? அல்லாஹு தாலா. அவன் பெருமையா சொல்றான். அல்லாஹ்வுடைய 99 பேர்கள் நம்ம படிக்கிறோம் இல்ல, திர்மிதியில இருக்கிற ஹதீஸ், அதுல அல்லாஹு தாலா பெருமையா சொல்றான், சத்தார், பாவங்களை அதிகமாக மறைக்க கூடியவன். பெருமையுடன் அல்லாஹு தாலா அவர் செயலை செய்கின்றான். அதுல நாம போய் அவமானப்படுத்தணுமா? சில பேருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கும். வீட்டுல வந்து எல்லா பெரியவங்களுக்கும் விட மாட்டாங்க. அவர் வந்து அந்த வயசுல என்ன பண்ணாரு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்படிதான் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? கும்பகோணம்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. யாருக்கும் தெரியாத ஊரு சொல்லுங்க. வெனுசுலால நடந்துச்சு. ஒருத்தர் வந்து வீட்டுல உட்கார்ந்தாலே அப்படிதான். அவரா சித்தப்பா, அவர் 70 வயசு, இறந்துட்டாரு. ஆனா சின்ன வயசுல நான் பார்த்தேன், சித்தப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அங்க ரோட்ல படுத்துட்டு இருந்தாரு. அவரு பெரியம்மாவா? பெரியம்மா இன்னைக்கு கிளாஸ் திருடினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 1965 கிளாஸ் எடுத்துட்டு பேக்ல போட்டுக்கிட்டாங்க. யாருமே உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைங்க. பேசிட்டே இருப்பார். இது பையன் கேட்டுட்டே இருக்கான். இவன் மோசமா ட்ரக்ஸ், வேற ஏதோ கெட்ட பழக்கம் வந்துச்சு இவனுக்கு, குடி பழக்கம் ஏதோ வந்துச்சு. திருண்டு இப்படி பண்ணாதேதா, மக்கள் எல்லாம் தப்பா பேசுவாங்க. போங்க அப்பா, யாருமே நல்லவன் இல்லப்பா, நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆயிச்சா? வீட்டுல ஜனாசா இறங்கிச்சா? எல்லாமே மனிதர்கள். நம்ம மலக்குமார்களா தவறு செய்யாம இருப்பதற்காக? முடியாது. எப்பாவது ஒண்ணு நடக்கும். பெரும்பாலான நேரங்களில் தவறு செய்யாம இருக்கிறாரா? அவர் சொர்க்கத்துக்கு போறவருங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தீமைகளும் இருக்கு நன்மைகளும் இருக்கு. மறுமை நாள் என்ன நடக்கும்? அல்லாஹ் தாலா தீமைகளையும் நன்மைகளை வைத்து, யாருடைய தீமைகளை விட நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர் சொர்க்கவாதி, ஜன்னதி. அப்ப தீமைகள் இருக்குல்ல,
இருக்குல்ல பாவா. அப்போ தீமைகள் இருந்தால், தீமைகளை விட நன்மைகள் அதிகமாக இருந்தால் சொர்க்கவாதி. நீங்க அந்த நன்மைகள் பார்க்கிற பார்வையே இல்லை, தீமைகள் மட்டும் பார்க்கிற பார்வை இருந்துச்சுன்னா வீட்டுல நடந்துச்சா? சொல்றாரு, திருந்துரு, மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எவன் நல்லவன். நீங்க தானே அப்பா சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டீங்க, कौन भी अच्छा नहीं, कौन भी अच्छा नहीं, मैं भी नहीं अच्छा, तू भी नहीं अच्छा, चलो पूरे गंदे हो जाओ, எல்லாமே கெட்டு போங்க. புரியுதா? லா தத்தபியு அவுராத்தில் அவுராத்திஹிம். இல்ல இல்ல, நான் அது பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃபைன்னஹு மன் ததப்பா அவுரத அஹீஹில் முஸ்லிமி, யார் தன்னுடைய முஸ்லிமான சகோதரோடைய மறைவான விஷயங்களை உளவு பார்க்கின்றானோ, ததப்பா அல்லாஹு அவுரதஹு, அல்லாஹ் அவனுடைய மறைவான விஷயங்களை உளவு பார்ப்பான். என்ன செய்வான்? ஒமன் ததப்பா அல்லாஹு அவுரதஹு, யாருடைய மறைவான விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா உளவு பார்க்கின்றானோ, யுஃப்திஹுஹு, அல்லாஹ் அவனை அம்பலப்படுத்துவான். வலௌ ஃபீ ஜௌஃபி ரஹ்லிஹி, அவன் வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அங்கே அல்லாஹ் அவனுக்கு அம்பலப்படுத்துவான். நடந்திருக்கு. என் வாழ்க்கையில பல நபர்களை நான் பார்த்திருக்கேன். மற்றவங்களுடைய குறை பேசுகின்றவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே இழிவுபடுத்தப்படுவார்கள். புரியுதாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல நேரம் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல் ஜுலூஸா ஃபித் துருகாத், பாதைகளில் உட்காராதீங்க. அந்த காலத்துல வீடுகள் எல்லாமே சிறிய வீடுகள் தான் இருக்கும். முழு நாள் வீட்டில் இருக்க முடியாது, வெளியில தான். இப்போ நம்ம கூட நிலைமை அப்படிதானே இருக்கு. வீட்டில் சரியான டைனிங் ரூம் இல்லைன்னு சொன்னா, யாராவது சந்திக்கிறதுக்கு வந்தா வாங்க டீ கடையில் போயிட்டு டீ கடைக்கு போகலாம். டீ கடைன்னு சொன்னா சந்திக்கிறதுக்கு மீட்டிங் பாயிண்ட் டீ கடை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரணும். வாழ்க்கையே டீ கடையா வச்சுக்க கூடாது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் டீ கடையில வாழ்ந்துட்டு இருந்தா டீ போடுற வேலை கூட கிடைக்காது. இய்யாக்கும் வல் ஜுலூஸா ஃபித் துருகாத், பாதைகளில் உட்காராதீங்க. ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாமும் வெளியில நின்றாதான் நமக்கு நிம்மதி. மாலனா புத்துன் ஃபி மஜாலிசினா, பாதைகளில் உட்கார்ந்தாதான் வேற வழி நமக்கு இல்லை. சேர்ந்து பேசணும்னு சொன்னா அந்த பாதையில உட்கார்ந்தாதான் நமக்கு வேற வழி இல்லை. நதஹத்தஸு ஃபியா, உட்கார்ந்து நம்ம பேசுவோம். ஃபகாலா இதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸா, உட்கார்ந்து தான் ஆகணும்னு சொன்னா ஃபஅது அத்தரீகா ஹக்கஹு, பாதை அதனுடைய உரிமையை தாருங்கள். பாதைக்குன்னு சொல்லி ஒரு உரிமை இருக்கு. பாதையில நாம் நடந்தால் பாதைக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமைன்னா ஒமா ஹக்கு தரீக், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், பாதையுடைய உரிமை என்ன யா ரசூலல்லாஹ்? கஃதுல் பஸர், பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. இப்படி இருந்தாதான் பாதையில போறதுக்கு நமக்கு பர்மிஷன் தர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பழக்கம் இல்லை என்றால் கூடாது. அப்போ நாம பார்த்தா என்ன ஆகும்? ஒரு பெண்ணை நாம பார்க்கிறோம்னு சொன்னா அவருடைய தந்தை கூட இருந்தா, இல்லாவிட்டாலும் நம்ம வீட்டுல பொண்ணுங்க வெளியில போறாங்கன்னு சொன்னா, யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னா பயமா இருக்குல்ல நமக்கு. அப்போ நான் அவங்களுக்கு தீங்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. வகஃபுல் அதா, தீங்கு தராதீர்கள். வரத்து சலாம், சலாம் சொன்னா பதில் சொல்லுங்கள். வல் அம்ரு பில் மாரூஃப், நல்ல விஷயங்களை உபதேசம் செய்யுங்கள். வன் நஹ்யு அனில் முன்கர், தீங்கு தவறான விஷயங்களை தடுத்துங்கள். பல விஷயங்கள் இருக்கு. ஆகையினால் முடிந்த அளவுக்கு இந்த பயான் கேட்டதற்கு பிறகு என்னால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கு நடக்க கூடாது. யாருடைய குறையும் நான் வெளியில பேச மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் புறம் பேசுறதை பற்றி நாம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுக்கு முன்னால நாம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.